பொதுவாக ஒருத்தர் மீது நான் சொல்கிறேன், நான் ஏர்போர்ட் மூர்த்தி சொல்லலை, பொதுவாக ஒருத்தர் மீது வந்து இவரால் வந்து சமூகத்தில் வந்து அமைதியற்ற சூழல், பொதுமக்களுக்கு பாதிப்பு அப்படின்னும் போது கேட்டால் அவர் வந்து பொது அமைதிக்கு வந்து பங்கம் விளைவிக்கிறாரு. அந்த மாதிரி வந்து சில குற்றச்சாட்டு வச்சு நீங்கள் வழக்கு வந்து ஏற்கனவே இருக்கிற வழக்கை காட்டி இல்லை புதிய வழக்குகளை காட்டி போட முடியும். ஆனால் அது நீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த நாம்ஸ் எல்லாம் உள்ளே வந்து உள்ளடங்கி வருதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு என்ன செய்யணும் கேட்டால் இல்லாத போது ரத்து பண்ணுவாங்க. ஆனால் இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும், குண்டாஸ் போட்டால் 1 வருஷம், அந்த குண்டாஸ் ரத்து பண்ணுறதுக்கு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு வழக்கில் வந்து கைது பண்ணுறாங்க, அது அதிகபட்சம் அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொலை வழக்கிலே கைது பண்ணால் கூட 90 நாளில் நீங்கள் வந்து ஜாமீனில் வெளியே வந்துடலாம். அப்படி தான் நமக்கு வந்து அதாவது கேட்டால் அப்படி தான் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு, குற்றம் சாட்டப்பட்டவருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. கொலை வழக்கிலே கைது பண்ணால் கூட 90 நாளில் வெளியே வந்துடலாம். அப்போது வந்து என்னக்கா இல்லை இவர் வந்து வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து ஆளும் தரப்பு, அதாவது அரசு தரப்பு நினச்சிதுன்னா அப்போ வந்து அவர் வந்து குண்டாஸ் வழக்கில் போடும்போது கேட்டால் கூடுதலாக ஒரு வருஷம் அவர் உள்ளே இருக்க வேண்டிய சூழ்நிலை வருது.